நான் அடிச்சு காலி பண்ணுவேன் வண்டி ஓட்டு அப்படி அது எதுவுமே நடக்காது. அவங்க அம்மாவுக்கா அவங்க அப்பாவுக்கா அவங்க அக்காவுக்கா அவன் தங்கச்சின்னு கேட்டா அது பேர் என்ன சார்? அது நாங்க பேசுற ஆளுக்கு சார். மத்தவங்க கேக்குறது இங்க வந்து கொஞ்சம் துள்றாப்ல சார். அது தப்பு சார். அது நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க யார்கிட்டயும்? நான் சொல்றேன் கதவு தந்தா வெளியே போனோம்னா இந்த மாதிரி பேசாதீங்க. ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் கிட்ட சொல்றேன் கதவை திறந்து விட சொல்றேன். நீங்க போய் உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். பிக் பாஸ் சொல்றேன் கதவை திறந்து விட சொல்றேன் சேது கிட்ட சொல்றேன் அப்படிலாம் நீங்க எப்படி சார் சொல்லலாம்? நீங்க சொன்னா கதவை திறக்கணும், நீங்க சொன்னா கண்ணை மூடிக்கணும். இது என்ன கணக்கு? என்ன நினைச்சு உள்ள வந்தீங்க? அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. வண்டி என் பக்கம் வந்துச்சுன்னா கண்டமாயிடும், இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். வியனாவை காலி பண்ணிருவேன், சுபிக்ஷாவை காலி பண்ணிருவேன். கடைசியில் இந்த பாலை யாருக்கு ஊத்த போறான்? புதுசு புதுசா இருக்காங்க. இந்த கர்மாலாம் யாருக்கு போகும்? அவங்க அப்பாவுக்கா, அவங்க அம்மாவுக்கா, அவங்க அக்காவுக்கா? ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான். நீங்க தான் சொல்லணும் பிரஜா. இல்ல சார், நீங்க சொன்னது எதுவுமே நான் வந்து சொல்லலன்னு சொல்லல. ஒத்துக்கறியா? ஒத்துக்கறீங்கய்யா. நான் இப்படிதான் சார். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து சார் அப்படிதான் இல்ல சார். அப்படி இல்ல சார். பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. போயா சொல்றேன் போ. இல்ல சார், நான் இப்படிதான். ஏன் உங்களுக்கு சொல்ல வரலன்னா சில நேரங்கள் ஹீட் ஆஃப் மூமெண்ட்ல நான் சொல்ற விஷயம் தான் சார். அது நான் போய் சொல்லவே மாட்டேன். காலேஜ்ல நான் ஒரு பெரிய ரவுடிங்கிறதே மறந்துட்டேல. நான் குமரா சகோதரா ஒரு பிளாஸ்டிக் சேர் மட்டும் ஒன்று கொடு. நிறைய கொண்டு. என்ன இருக்கியா நம்ம பொறுப்பு சார். இப்போ எஃப்ஜே வந்து பர்றேன். நான் சொன்னேன் சார். நம்மளாம் நம்பிட்டோம்ல. சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கம். வாண்டடா பண்ணல சார். உண்மையில நான் ஒத்துக்கிட்டேன் சார். நான் இல்ல சொல்ல. நான் சொன்ன சார் ஒத்துக்கல சார். பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க. நீங்க மாசு நினைச்சு பண்ணது மாசா இல்ல சார், நல்லா இல்ல. மாசு நினைச்செல்லாம் பண்ணல சார். அது கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நான் பிக் பாஸ் சொல்றேன் கதவு திறந்து சொல்றேன். இப்போ உங்க பொண்டாட்டி கூட்டுவான்னு சொல்றோம். பாலை யாரு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். பாலை நான் புடுங்கி எனக்கு என்ன பண்ணிருப்பேன் சார். ஆக்சுவலா ஒரு விஷயம் பண்ண கூடாது சார். நான் சொல்றேன் சார் தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார். எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கேப்பேன் சார். நான் அப்படி எல்லாம் கிடையாது சார். நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்க சார். நீங்க பேசிட்டீங்க சார். பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க. அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்க. நீங்க பண்ணிட்டீங்கன்னு நான் இப்போ மாத்தி சொல்லலையே சார். நான் பண்ண தப்பு தான். ஐயோ அந்த வார்த்தை விட்டு கூடாது சார். உட்காந்து பாலை யாருக்கு ஊத்துவான்? அவன் வீட்டுல இருக்க ஆளுங்க லிஸ்ட் எடுத்துக்க கூடாது சார். அது தப்பு சார். அது ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க சார். சார் இல்ல சார், உங்க குடும்பத்தை எல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்ல சார். என்ன சார்? நான் சார் லிஸ்ட் நான் லிஸ்ட் எடுக்கல சார். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. நீங்க பேச சார். அது பேர் என்ன சார் அர்த்தம்? அவங்க அப்பா சார். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. என்ன நீங்க மட்டும் தான் பேசிட்டே இருக்கீங்க. பேசவே விட மாட்டீங்க. சொல்லு பேச. இது அதோட மோசமா இல்ல உங்களுக்கு தெரியலையா சார்? சார் நான் பேச தப்பா ஒரு நிமிஷம் சார். அவங்க அம்மா இல்ல உனக்கு அப்புறம் எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் தவுசுரு? நமக்கு நீ என்ன கேக்குற? பிரச்சனை நம்ம ரெண்டு பேருக்கும் தானே. பேர் என்ன சார்? அது சார் இந்த வீட்ல இதெல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. என்ன சார் வீட்டுக்கு ரேஷன் கார்டு பயங்கரமா பேசுறாங்க சார். இந்த வீட்ல நிறைய பேசுறாங்க சார். நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு என்ன சகல நான் இங்க சார். சார் யார் என்ன பேசலாம் அதுக்கு நாங்க பேசுற ஆளுக்கு சார். மத்தவங்க கேக்குறது நீங்க டைவர்ட் பண்ண இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. மத்தவங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னவா? எஃப்ஜே இங்க வந்து கொஞ்சம் துள்றாப்ல சார். இல்ல நான் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்க சைலன்ஸ். அட இருங்க. அட சைலன்ஸ்ங்க. ஏங்க நீங்க வராது பைத்தியக்காரன். எங்கடா லூஸ் ப்ரோ எல்லாம் தாங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா சார். அது தப்பு சார். அது நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க யார்கிட்டயும்? என்ன சார் கேட்கணும்? கேள்வி ஓங்கி கேட்கிறார். தப்பான ஆளா சார்? அடே அப்ப எல்லாரும் சிரிங்க.
புரியல சார் சார், புரியல சார், சண்டை போடலாம்னு சொல்றீங்க சண்டை போட கேட்க போனா அதாவது எல்லாம் ஒன்னால உங்க வீட்டுல உன் அப்பா உன் அம்மாவை பத்தி எல்லாம் நீ பேசினா பேசுனது நீ தப்பு. உட்காந்துக்க கூட மாட்ட நீ போன உன்னை வாரம் இங்க எப்படி வந்து வந்து மக்களே, அதாவது மக்களுக்கு எவ்வளவு அவதிப்படுறார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். முடியாது. அவனுக்கே தெரிஞ்சிச்சு நீ அதெல்லாம் எப்படியாப்பட்ட கேட்டுட்டு கோல் இருக்க முட்டி முடியாது. எப்படியாப்பட்ட உன்னை பித்தளை மாத்திரம் ஏத்துறதுக்கு எல்லாருக்கும் வேலை தெரிஞ்சிச்சு அசிங்கமா கேட்போம் கஷ்டமா கேட்போம் கேவலம் கேட்போம் இல்லங்க நானும் இல்ல சார் விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன் எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா அக்கா 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 இங்க பாருங்க. எதுக்கு இதெல்லாம் முதல்ல நீ அக்கா ஏற்கனவே ரொம்ப போராடிங்க நீ